இப்ப நம்ம இந்தியா இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது நாள் ஆட்டத்தை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இப்ப விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம இந்திய அணி இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா கடந்த 100 வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அவங்க காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ரெக்கார்டை இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அந்த ரெக்கார்டை தகர்த்து எரிஞ்சு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் KL ராகுல் 2 பேருமே இந்த நூற்றாண்டு சாதனையை ஆஸ்திரேலியா மண்ணில் நிகழ்த்தி நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய லீடை இந்த ஆட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் டே 3 பேட்டிங்கை நம்ம இந்தியா துவங்கினப்ப KL ராகுல் 100 நெருங்கிக்கிட்டு இருந்தார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 90+ ரனில் இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய செஞ்சுரியை ஒரு 6 அடித்து ரொம்ப அசால்ட்டாக சுலபமாக கம்ப்ளீட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில ஓவர்கள்லையே 200 ரன்னையும் நம்ம இந்தியா பூர்த்தி செஞ்சாங்க. இந்த 200 ரன்னை ஒரு விக்கெட் கூட இழக்காம நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மண்ணில் பூர்த்தி செஞ்சதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி சுமார் 86ல் தான் நம்ம இந்தியா 191 ரன்கள் முதலாவது விக்கெட்டை இழக்காம அதிகபட்ச ரன் எடுத்ததாக ஆஸ்திரேலியா மண்ணில் இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை உடைச்சி எரிஞ்சு சுமார் 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் KL ராகுல் 200 ரன்னை தொட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக உலக அளவில் எல்லா நாடுகளுமே ஆஸ்திரேலியா மண்ணில் முதலாவது விக்கெட்டை இழக்காம அதிகபட்சமாக ரன்கள் எடுத்த அந்த பட்டியலையும் நம்ம எடுத்து பார்க்குறப்ப கடந்த 100 வருடமாக தொடர்ந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய ரெக்கார்டு லிஸ்டே பார்த்தீங்கன்னா வருது. அதில் சுமார் 1912 முதலாவது முறையாக 300க்கும் அதிகமான ரன்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா ஒரு சில வாட்டி நடந்தாலும் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் 200 ரன்னை கம்ப்ளீட் பண்ண ஒரு அணி யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம இந்தியா தான். முதலாவது விக்கெட்டுக்கு இவ்வளவு பெரிய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு KL ராகுல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே ஆஸ்திரேலியா மண்ணில் கடந்த 100 வருட சரித்திர சாதனையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் KL ராகுல் அவரும் செஞ்சுரி அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் KL ராகுல் எதிர்பாராத விதமாக அவர் அவுட் ஆகி வெளியேற தொடர்ந்து வலுவான நிலையில் நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டம் கண்டிப்பாக நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.